கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னோட பேர் தீபா. என்னோட அம்மா வீடு கல்லுப்பட்டில என்னை கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கிறது மணலி பக்கம். நான் கடந்த டிசம்பர் மந்த் இங்கே வந்திருந்தேன் ப்ரேயர் மீட்டிங்கில். எனக்கு பைல்ஸ் வியாதி இருந்துச்சு. அப்போது பைல்ஸ் வியாதி இருக்கிறவங்களுக்கு தான் அந்த வியாதி எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியும். நான் இந்த ப்ரேயர் மீட்டிங்கில் அந்த டைம் என்னால் உட்காரவே முடியாது, ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். அப்போ பாஸ்டர் ப்ரேயர் பண்ணும்போது ஒருத்தங்க பைல்ஸ் வியாதியில் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, இப்போவே அந்த வியாதி மாறுது அப்படின்னா அந்த டைமில் எனக்கு அந்த வியாதி எங்கே போச்சுன்னே தெரியாது. நான் நார்மல் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் இந்த மீட்டிங்கில் நான் வரல, என்னால் சாட்சி சொல்ல முடியலை. அப்புறம் நான் ஹஸ்பண்டு கூட டெல்லிக்கு போயிருந்தேன். அப்போ சொல்லிவிட்டார், எனக்கு மேரேஜ் ஆகி 1 இயர் ஆக போயிடுச்சு. அப்போது எனக்கு போன ஏப்ரல் மந்த் மேரேஜ் ஆச்சு. இந்த ஏப்ரல் மந்த் 1 இயர் முடிஞ்சிடுச்சு. அப்போ டிசம்பர் மந்த் என்கிட்ட பாஸ்டர் சொன்னார், 3 மாதத்துக்குள்ளாடி உனக்கு அற்புதம் நடக்கும் அப்படின்னு. ஆனால் அதே இது 3 மாதத்துக்குள்ளே நான் 2 டைம்ஸ் எனக்கு இதாகிடுச்சு. அப்போ பாஸ்டர் கேட்டார், உனக்கு விடுதலை கிடைச்சல, பைல்ஸுக்கு உனக்கு விடுதலை கிடைச்சல, நீ சாட்சி சொன்னியா அப்படின்னு. அப்போது தோணுச்சு, நான் சாட்சி சொல்லாததுனால தான் எனக்கு ஆண்டவர் இப்படி எனக்கு சோதனையை தந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எப்படியாவது இங்கே வந்து என் ஹஸ்பண்டு கூட நான் இங்கே வந்து சாட்சி சொல்லணும்னு ஆசைப்பட்டிருந்தேன். ஆனால் என் ஹஸ்பண்டை கூப்பிட்டா வரமாட்டார், நாளைக்கு போகலாம், நாளை கழிச்சு போகலாம் அப்படின்னு. போன மாதம் தான் இங்கே வந்த ஊருக்கு டெல்லியில் இருந்து. அப்போது நாளைக்கு போகலாம், நாளை கழிச்சு போகலான்னு அப்படி ஏமாத்திட்டு ரொம்ப கஷ்டமாக இருந்த ஆண்டவர், நான் எப்படியாவது என் ஹஸ்பண்டை இந்த இடத்துல நான் கூட்டிகிட்டு வரணும், ப்ரேயருக்கு இல்லைன்னா நாளைக்காவது ஒரு நாளைக்கு கூட்டிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ப்ரேயர் பண்ணிகிட்டே இருந்தேன் ஏசப்பா கிட்ட. அப்படியே ஒரு திடீர்னு அவர் தான் கேட்டார், இன்னைக்கு கடல்முட்டுக்கு போவோம் அப்படின்னு. நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அன்னைக்கு பாஸ்டர் வந்து மீட் பண்ணி ப்ரேயர் பண்ணோம். எனது கணவர் ரட்சிக்கப்படணும். எனக்கு பைல்ஸ் வியாதியை குணமாக்கி தந்த ஏசப்பாவுக்கு ரொம்ப நன்றி. இன்னும் நான் சாட்சி சொல்லியிருக்கேன். இன்னைக்கு ஏசப்பா இனியாவது எனக்கு ஒரு அற்புதத்தை செய்யணும் நான் விசுவாசிக்கிறேன். நான் ஏசப்பா எனக்கு சோதனை தந்த பிறவும் கூட 2 டைம்ஸ் எனக்கு சோதனை தந்தார். பிறவும் கூட நான் ஏசப்பாவை நான் விட்டு விடலை. எல்லாம் என் ஹஸ்பண்ட் குடும்பக்காரங்களை சொல்லுவாங்க, நீ அங்கே பொருத்தனை பண்ணு, இங்கே பொருத்தனை பண்ணு, அங்கே ஆர்சியில் ஒரு கொடி கம்பத்தில் ஒரு லெட்டர் எழுதி அங்கே பொருத்தனை பண்ண, வேளாங்கண்ணியில் பொருத்தனை பண்ண. ஆனால் நான் சொல்லுவேன், எனக்கு யார் தர பிள்ளை எனக்கு வேண்டாம், எனக்கு ஏசப்பா தர பிள்ளை மட்டும் எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவளை அவாய்ட் பண்ணிட்டு இருப்பேன். இருந்தாலும் இப்போ கூட ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. எங்கள் ஏசப்பா எனக்கு ஒரு விடுதலை தரணும், ஒரு அற்புதத்தை செய்யணும். இவ்வளவு நாள் என்னை கண்ணமணி போல என்னை பாதுகாத்து வழிநடத்தி தாங்கியிருக்காங்க. எந்த பிரச்சனைகள் வந்தாலும், எந்த நோய்கள் வந்தாலும் உடனே பாஸ்டருக்கு ஃபோன் பண்ணுவேன். அவர் எனக்காக ப்ரேயர் பண்ண உடனே அட்டென்ட் பண்ணிடுவார். பாஸ்டர் எனக்காக ப்ரேயர் பண்ணியிருக்காங்க, எனக்கு சுகம் கிடைச்சிருக்கு, என் ஏசப்பா எனக்கு விடுதலை தந்திருக்காரு. இன்னும் எனக்கு என்னெல்லாம் எனக்கு தேவை, எல்லா தேவைகளையும் ஏசப்பா எனக்கு நிறைவேற்றும்படியா நீங்கள் யாவரும் ஜெபிக்கும்படி சிறு சாட்சியை கேட்டுக்கொள்ள முடியும்.